வணக்கம். இன்னைக்கு கேட்டை 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கேட்டை 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நட்சத்திராதிபதி வந்து புதன், ராசி அதிபதி வந்து செவ்வாய், நவாம்சாதிபதி வந்து குரு. அதாவது குரு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, அன்பும் கனிவும் மிக்கவர்களாக இருப்பீங்க. சொன்ன வார்த்தையை எப்படியாச்சும் காப்பாற்றிடுவீங்க. ஒழுக்கத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லி கராராக பேசுவீங்க. மற்றவர்கள் பாராட்டணும் அப்படின்றதுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. வெளியிடங்களில் உங்கள் குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசுவீங்க. பெற்றோர்களுடைய மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பீர்கள். அடுத்து குடும்ப உறுப்பினர்களிடம் வெளிப்படையாக பேசி நடந்துக்குவீங்க. அடுத்து உடன் பிறந்தவர்களின் நலனுக்காக ரொம்ப பாடுபடுவீங்க. எப்போதும் வந்து தனிமையில் இருக்கிறதே நீங்கள் விரும்புவீங்க. ஆன்மீக அறிஞர்களோட தொடர்பு உங்கள் மனதை புண்படுத்தும். அதிகார பதவி இருப்பவர்களிடம் நட்பும் அவங்களால நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து வீடு வாகனம் அப்படின்னு சொல்லி அத்தனை வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்கிறவங்க இவங்க தான். அதுக்கப்புறம் அவங்கள வழிபட வேண்டிய தெய்வம் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமாள், ஸ்ரீ முருகப்பெருமான். அணிய வேண்டிய நவரத்னம் வந்து மரகத பச்சு. அடுத்து வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முஷ்ணம் குன்றக்குடி. நன்றி, வணக்கம்.